பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 84 verse 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த 84வது சங்கீதம் ரொம்ப விசேஷமான சங்கீதம். ஏன்னா இது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசஸ்தலங்களுக்கான ஏக்கம் அப்படின்னு இந்த சங்கீதத்துக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தேவனுடைய வாசஸ்தலம் இல்லை தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபையை குறித்த ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் இல்லையா? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது உண்மையாகவே இந்த சங்கீதத்தை எழுதினவர்கள் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை அவங்க எவ்வளோ வாஞ்சிக்கிறார்கள், எவ்வளோ தூரம் வாஞ்சித்து நேசித்து இதை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வாசித்தது போல என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிற. தேவ பிரசன்னத்துக்கு ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு ஒரு வாஞ்சை, ஒரு தவனம். தவனம்னா என்னதுன்னா ஃபெயிண்ட் ஆகிறது. மை சோல் ஃபெயின்ஸ் ஃபார் யூ இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை வாஞ்சிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சற்று நம்மளையே ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை எவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமா? பிரியமானவர்களே, இல்லை நம்ம ஜெபிக்கிறோம் உண்மைதான், வேதத்தை வாசிக்கிறோம் உண்மைதான், கடமைக்காக பண்ணுறோமா? இல்லை ஆண்டவரை நேசித்து நம்ம பண்ணுகிறோமா? எப்போ ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் வருவேன், இன்றைக்கி காலையில் ஜெபத்துக்கு நான் எப்போ வருவேன், ஐயோ இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேனே, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு இனிமேல் எப்போ போக முடியும், வேலைகள் நிறையா இருக்குது, எப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஆண்டவரும் அந்த குவைட் டைம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த நேரத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமா? பிரியமானவர்களே, இல்லை ஏதோ ஒரு கடமை, இல்லை ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஏதோ எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி இதையும் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா? ப்ரேயர் எல்லாருக்கும் செக் பாக்ஸ் கொடுத்துருப்போம்ல, இதை முடிச்சாச்சு, இந்த காரியத்தை முடிச்சிட்டோம், டு டூ லிஸ்ட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், ப்ரேயர் பண்ணிட்டோம், பைபிள் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆண்டவரை ஒரு வாஞ்சையோடு தேட
இந்த நாளிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? இது வரைக்கும் ஒரு வேளை அந்த வாஞ்சை இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, உங்கள் மேலே இருக்கிற வாஞ்சை எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு ஆண்டவரே. உங்கள் மேலே புத்திலாம் நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்கு வர்றதுக்கு நான் வாஞ்சியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதில் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளை நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ப்ரெசன்ஸுக்கு வர்றதுக்கே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது ஆண்டவரே. அநேக காரியங்கள் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குதுப்பா. அதெல்லாம் என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. நான் மறுபடியும் உங்களுடைய பிரசனத்துக்கு ஓடோடி வரணும். சில நேரத்தில் நான் களைத்து போய் விடுகிறேன் அப்பா. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப களைப்பாயிருது ஆண்டவரே. எவ்வளோ ஒர்க்கை பண்ணிவிட்டு கடைசியில் என் ஜெபத்தையெல்லாம் நான் ரொம்ப ஷார்டன் பண்ணிட்டேன். சில நேரத்தில் ஜெபமே பண்ணாமல் கூட படுத்துக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் மாறணும். இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கொண்டாடுகிறோம், அந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேலே உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு வாஞ்சை இருக்குதா? இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த வசனத்தை போல என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுக்கு வாஞ்சியாக இருக்குதா? என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறதா? கம்பீரமான சத்தம் வருகிறதா? தேவன் மேலே வாஞ்சியாக இருந்தா நம்ம கம்பீர சத்தம் இடுவோமே. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்வது பிரியமாக நம்ம பார்ப்போமே. ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காவற்காரனாக இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எனக்கு இருக்குதா? ஆலயத்தின் மேலே அப்படி ஒரு வாஞ்சை இருக்குதா? பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போகிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்காக நம்மளுக்கு மாறிடுச்சா? இல்லை எவ்வளோ நேரம் ஆலயம், ஒரு 2 hours 3 hours இவ்வளோ லாங்காலாம் ஆலயத்துக்கு போய் பழக்கமே இல்லை அப்படி நம்ம சொல்லுகிறோமா என்று சற்று நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? தேவன் மேலே வாஞ்சை குறைவாக இருக்குமானால் இன்றைக்கு அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நான் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ரொம்ப ஒரு மாதிரி டீவியேட் ஆன மாதிரி இருக்கான்ப்பா. என்னுடைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயோ இருக்குது, என்னுடைய கவனம்லாம் எங்கேயோ இருக்குது. எங்களுக்கு கர்த்தர் மேலே வைத்திருந்த கண் இன்னைக்கு வேற எங்கேயோ போகுது ஆண்டவரே. என்னை நீங்கள் மன்னித்து உங்களுடைய பக்கமாக இழுத்து கொள்ளுங்க. எனக்கு அந்த வாஞ்சியை மறுபடியும் உயிர்ப்பித்து தாங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? தேவனுடைய வாசஸ்தலங்களை குறித்த ஒரு வாஞ்சை. அதை தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி. அவர் ஒரு பெரிய கிங், ஒரு பெரிய ராஜா. யோசித்து பாருங்கள், எவ்வளோ வேலை இருந்திருக்கும். அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். எத்தனை காரியங்களை அவர் தீர்மானிக்கணும், அவர் பொறுப்பில் எத்தனை காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துக்கு போகணுன்னு உடனே அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, ஆமாம் உண்மைதான். நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய பேர் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்ம வாஞ்சியாக இருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா? பிரசிடெண்ட் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தால் கூட நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரத்தை நம்ம எதற்கும் ஒப்பிட முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெரிய அதிபர்கள் நம்மளை சந்திக்க வந்தாலும் நம்ம முதல்ல நம்மளுடைய தேவாதி தேவனை நாம் சந்தித்து விட வேண்டும். அதனால தான் இந்த காலை ஜெபம் அவ்வளோ மேன்மையான ஒன்று. இந்த உலகத்தில் போய் நம்ம நிறைய காரியத்தில் சிக்கி கொள்றதுக்கு முன்னால் இந்த டைமில் நம்மளுக்கு மெயில்மேன் வரமாட்டாங்க, பால்காரங்க வரமாட்டாங்க, நம்மளுக்கு யூபிஎஸ் பார்சல் வராது, ஃபோன் அடிக்காது. ஒரு குவாய்ட்டான ஒரு டைம். ஆனால் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இரவுலலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. திடீர்னு யாராவது வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை பண்ணுவாங்க. அப்போ தான் ஏதாவது ஞாபகம் வரும். ஆண்டவரோட கூட இருக்கிற நேரத்தை நம்ம அதிகமாய் வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ பிரசன்னம், தேவ ஆலயம், தேவனை சார்ந்த காரியங்களுக்கு நம்மளுடைய வாஞ்சை இந்த நாட்களிலே பெருகும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 84 2வது வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி அது கம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?